இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதுந்தன் பணியாற்றும் அழைப்பொன்றை எனக்குள்ளே கனலாக்கினாய். வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான்.
வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன்னேச கரம் தாங்குமே. என்னென்ன இன்னல்கள் எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம், இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இறை வார்த்தையை வாசித்து முடித்தவுடன் தானே ஒரு வகையான ஒரு ஆனந்தம் மனதுக்குள்ளே. காரணம், யாரெல்லாம் இந்த உலகத்திலே இறைவனுடைய பணிக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளுக்காக, விளிம்பங்களுக்காக, பொதுநல வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ, தங்களது தந்தையை தாயை மறந்து, தங்களுடைய சகோதர சகோதரிகளை மறந்து, உறவுகளை எல்லாம் மறந்து, நிலபுலங்களை எல்லாம் மறந்து, வீடுகளை எல்லாம் மறந்து பொதுநல வாழ்வுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன கிடைக்குமாம்? அதிகமான தாய்களையும் தந்தையர்களையும் சகோதர சகோதரிகளையும் சந்திக்கக்கூடிய பேறு கிடைக்குமாம். மனதுக்கு இதமாக இருக்கிறது. அதுதான் நடக்கிறது. நான் ஒரு பங்குத்தந்தையாக இருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு எத்தனை தந்தையர்கள், தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை நான் பார்க்கிறேன் பங்கு சமூகங்களிலே. ஊரில் உள்ள நிலபுலங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, ஒருங்கிணைப்பாளராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு, பாக்கியம் கிடைக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே இயேசு சொல்வது போன்று இன்னல்களையும் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கு பின்பு மறுமையிலே நிலை வாழ்வும் உறுதி என்பதைத்தான் இன்றைக்கு சொல்லுகிறார். எனவே அதற்காக முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாகவும் ஆவார்கள் என்பதும் இன்றைய அனுபவம் கூட. நேற்றைய நற்செய்தியின் தொடக்கம் இன்றைய நற்செய்தி என்பதால் நேற்று முடித்த வரிகளில் இன்றைய சிந்தனைகளை தொடங்கலாம். நிலை வாழ்வு என்பது தான் மட்டும் வாழ்வதல்ல, பிறர் வாழ்வதற்கும் உதவுவது. நாம் மிகப்பெரிய இலக்கினை நம் வாழ்விலை அடைய வேண்டுமானால் கண்டிப்பாக சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, அல்லது விட்டுவிட வேண்டியிருக்கிறது. உதாரணமாக, நான் ஓட்டப்பந்தயத்திலே முதலாவதாக வர வேண்டும் என்று எண்ணினால் அவ்வெண்ணத்தை நிறைவேற்ற இரவு பகலாக கடுமையான பயிற்சியும் முயற்சியும் செய்ய வேண்டியிருக்கிறது. தேர்வில் நான் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டுமானால் என் தூக்கத்தை, என்னுடைய செல்போன் பயன்படுத்துதலை கொஞ்சம் விட்டுவிடத்தான் வேண்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை திரு அவை இன்றும் நேற்றும் சிந்திக்க அழைப்பதன் நோக்கம், நாம் நாளை வாழ்கின்ற நிலை வாழ்வுக்காக நம்மை நாம் இழக்க வேண்டியிருக்கிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று குறள் 350 சொல்வது போல, சில காரியங்களை நாம் பற்றி பிடிக்கிற பொழுது பொதுநல வாழ்க்கையெல்லாம் சீரழிந்து போகிறது.
இறைவனை மட்டும் பற்றி பிடிக்கிறோம் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் பற்றற்ற நிலைக்கு விட்டுவிட வேண்டும் என்பதுதான் உறுதியான ஒரு வழி. மனிதர்களாகிய நமக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் சிரிப்பு என்று சொல்வார்கள். ஆனால் தற்போது பார்த்தா பூனையின் நாய்க்குட்டிகளும் கூட அதிகமாக சிரிப்பதாக ஆய்வு சொல்கிறதா. ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு பண்பு என்னவென்றால் அவர்களின் விருப்பு உரிமை, அதாவது நான் விரும்புவதை நான் செய்ய முடியும். ஆனால் இதை கேள்விக்குட்படுத்துவார் சார்த்தார் என்ற மெய்யியல் சிந்தனையாளர். குருவி கூடு கட்டுகிறது. குருவி என்ற ஒரு இனம் தோன்றியது முதல் அது ஒரே மாதிரி தான் கட்டுகிறது. அதன் அமைப்பு அப்படித்தான். ஆனால் நாம் நமக்கு ஏற்றவாறு விரும்புகின்ற அமைப்பில் கட்டுகிறோம். இத்தகைய விருப்புரிமையை இயேசு தன் பணிவாழ்வில் நன்றாக உணர்ந்திருந்தார். அதனால்தான் தான் புதுமைகள் செய்கின்ற போது விமர்சனங்கள் எழுப்பிய பரிசேயர்களை அவர் எதிர்க்கவில்லை. அதன் அடித்தபடியாக தன் பணிவாழ்விற்கு அழைக்கும் போது கூட யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. மற்றவர்களின் உரிமையை அவர் மதிக்கிறார். ஆனால் நிலை வாழ்வு எது கொடுக்கும் என்று பல நேரங்களில் அவர்களுக்கு படம்பிடித்தும் காட்டுகிறார். சொல்லாமல் இல்லை, சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. சில சமயங்களிலே தள்ளித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் இன்றைய நற்செய்தி வாசகம். இதில் 2 வகையான பண்புகளை மார்க் நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். முதல் பண்பு இயேசுவின் விருப்பமாகிய எல்லாவற்றை விட்டுவிட்டு பின்தொடர்தல். 2வது பண்பு அவர்களுக்கு இயேசு வழங்க இருக்கக்கூடிய அந்த உரிமையான வாழ்வு, அதாவது நிலை வாழ்வு. இதுதான் இயேசுவின் விருப்புரிமை. நமது வாழ்விலும் விருப்பம் எதை நோக்கியதாக இருக்கிறது? அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மனிதர்கள் மீது உரிமை கொள்கிறோமா, அல்லது அழியாத வாழ்வு மீது உரிமை கொள்கிறோமா? சிந்திப்போம். ஆமேன். அன்பே உருவான இறைவா, உம்மை பற்றி கொள்ளக்கூடிய சூழலிலே தேவையற்ற காரியங்கள் மீது கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய ஒரு தெளிவுகளையும் துணிச்சலையும் தாரும். உம்முடைய திருமகனுடைய பணியை எங்களது பாணியாக மாற்றிக்கொள்ளவும், திருமகனுடைய பாணியை எங்களது பாணியாக மாற்றிக்கொள்ளவும், அதனால் வருகின்ற இன்னல்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் பரிசாக பெறுகிற நிலை வாழ்வை தமதாக்கிக் கொள்ள தேவையான சூழலை எங்கள் மத்தியில் உருவாக்கும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா.
பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. நற்கருணை நாதரிலே
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.